ஊர்ல இருக்கும்போது ஒரு சண்டே மார்னிங் எடுத்த காட்சி தான் இது. காலையில எந்திரிக்கும் போதே நிறைய குரங்கு வந்துருந்துச்சு எங்க வீட்டு பக்கத்துல. ஆஹா, குரங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எங்க அப்பா வந்து குரங்கு பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. குரங்கெல்லாம் பார்க்கலான்னு போனா கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அதெல்லாம் துரத்திட்டு இருந்தாங்க. ஏன்பா இதெல்லாம் துரத்துறீங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே அப்படின்னா, இது எப்பவாச்சும் ஒரு வாட்டி வந்தா பரவாயில்ல, டெய்லி வந்து மாங்காய் மரத்துல இருக்கிற மாங்காய் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த குரங்குங்களோட ஃபேமிலி பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அம்மா அப்பா குழந்தைங்களோட இருந்துச்சு. கூடவே இன்னொரு குரங்கு வந்து கொஞ்சம் லேட்டரா ஜாயின் பண்ணிடுச்சு. அது ஒருவேளை மூத்த குழந்தையா இருக்கும் போல, இல்லைன்னா ஏதாச்சும் கசினா இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சு இந்த குரங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா சில குரங்கு நம்ம பக்கத்துல போனாலே நம்மளை கடிச்சிடுமா. ஆனா இந்த குரங்கு எதுவும் பண்ணல. நான் அதை தான் சுத்தி சுத்தி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நானும் என் தங்கச்சியும் டேனியும் சேர்ந்து லஞ்சுக்கு வெளியே போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்னோட தங்கச்சியை டேனி கூப்பிடுற ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னா மச்சு நிச்சின்னு சொல்ல மாட்டாங்க, மாஷி நிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். எனக்கு டேனி தமிழ்ல ஏதாச்சும் தப்பா பேசினாங்கன்னா நான் கரெக்டா சொல்லி கொடுப்பேன். ஆனா சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும். லைக் எருமை மாடுக்கு எறும்பு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த மச்சு நிச்சிக்கு மாஷி நிஷின்னு சொல்றது, அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குமா, அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால பக்கத்துல இருந்த கடைக்கெல்லாம் போயிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். டேனியும் என் தங்கச்சியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன நல்லா கலாச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு கம்பெனிக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தான் எனக்கு தோணும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னதான் என்ன கலாச்சிட்டு இருந்தாலும் எனக்கு அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எல்லாரோட வீட்லயும் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.